මාස කිහිපය ඇතුළත මේ දිත්ත ගම් වතුර උණටුවත් සමග வாகன ஆனாயனே බොහොම ලොකු පසුබෑමක් ඇති වුණා. டிட்வா சூறாவளி தாக்கத்தினால் பாரிய பின்னடைவை சந்தித்திருந்த இலங்கையின் வாகன இறக்குமதி துறை தற்போது மீண்டும் ஒரு எழுச்சியை கண்டுள்ளது. எனினும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கும் வரும் வகையில் புதிய வரி திருத்தங்கள் காரணமாக வாகனங்களின் விலைகள் மீண்டும் அதிகரிக்கும் சாத்தியமுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சந்தையில் வாகனங்களை கொள்வனவு செய்வதில் நுகர்வோர் மத்தியில் அதிக ஆர்வம் காணப்படுகின்றது. இருப்பினும் 2026 வரவு செலவு திட்டத்தின்படி வாகனங்களுக்கான சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி ஏப்ரல் மாதம் முதல் 2.5 வீதமாக அதிகரிக்கப்பட உள்ளது. 100 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய வாகனங்களுக்கு சுமார் 2.5 லட்சம் ரூபாய் மேலதிகமாக செலுத்த வேண்டியிருக்கும். முன்னதாக இறக்குமதியாளர்கள் 1.25 வீத வரியை செலுத்தி வந்த நிலையில் எதிர்வரும் காலங்களில் 2.5 வீத வரியை செலுத்த வேண்டும். இது சுங்க திணைக்களத்தினாலேயே நேரடியாக அறவிடப்படுகின்றது. வாகனத்தின் உற்பத்தி ஆண்டு 2023 காணப்பட்டாலும் தற்போதைய சந்தை மதிப்பீட்டின்படி வரி கணக்கிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். வாகனங்கள் பங்கீட்டு களஞ்சிய சாலையிலிருந்து வெளியேற்றும் பணிகளில் கடந்த காலங்களில் நிலவிய தாமதங்கள் தற்போது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக 2 முதல் 3 வாரங்கள் வரை எடுத்த சுங்க தீர்வை நடைமுறைகள் தற்போது மிக விரைவாக 3 நாட்களுக்குள் நிறைவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுங்க திணைக்களத்தினால் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டாலும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் வாகன பதிவு நடவடிக்கைகளில் பெரும் சிக்கல்கள் நிலவுகின்றன. வாகனங்களை பதிவு செய்ய 4 முதல் 5 நாட்கள் வரை தாமதமாகின்றது. ஒரே நாள் சேவை என விசேட கட்டணங்கள் வசூலிக்கப்படுகின்ற போதிலும் உரிய காலத்தில் சான்றிதழ்கள் கிடைக்கப்பெறுவதில்லை. மேலதிகமாக சுமார் 4 லட்சம் வாகனங்களுக்கான இலக்க தகடுகளை வழங்குவதிலும் காலதாமதம் நிலவுகின்றன. இந்த நிர்வாக சிக்கல்கள் குறித்து வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் ஏற்கனவே அதிகாரிகளுடன் கலந்துரையாடியுள்ள நிலையில் இது தொடர்பான இறுதி தீர்வை பெற்றுக்கொள்ள எதிர்வரும் வாரம் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தையின் போது இழுத்தடிப்பு செய்யப்படாமல் தீர்வினை முன்வைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். මුණපානවා මෙතන තියෙන ප්‍රමාදය නිසා. ඉතින් අපි මේ සම්බන්ධයෙන් ඊළඟ සුමානේ ඒ අංශභාර අමාත්‍ය තුමාත් හම්බෙන්න තමයි දාගෙන තියෙන්නේ. මේ ගැන කතා කරලා මේකට මොකක් හරි විසඳුමක් ලබා ගන්න පුළුවන්ද කියලා බලන්න.